Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல செடிகளுக்கு பயன்படக்கூடிய கோகோ பீட் வந்துட்டு வீட்லயே எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கற வீடியோ தான் फ्रेंड्स வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படினு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னோட வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க பக்கத்துல வந்து ஏதாவது கயிறு திரிக்கக்கூடிய இடம் வந்து அங்க இருந்தது அப்படினா நீங்க அவங்க கிட்ட கேட்டே வந்துட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா இஞ்சி போயிடுச்சு. இல்ல வந்து நான் வந்து ஆட்டு எரு இருக்கு இல்லீங்களா, ஆட்டு எரு மாட்டு எரு எல்லாமே கலந்து அந்த ஈரம் இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொஞ்சம் எல்லாம் ஈரமா இருக்கும். ஈரம் இருக்கும் பொழுதே கொஞ்ச நாள் வந்து அப்படியே கவர்ல போட்டு வச்சிட்டேன். நல்லா அப்படியே இஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறமா இப்போ எடுத்து நல்லா வந்து வெயில்ல வந்து உலர்த்திடலாம் அப்படினு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல நாராவே இருக்கு பாருங்க. இதுவுமே வந்து வெயில்ல போட்டு வச்சிருக்கேன். இத வந்து நம்ம அப்படியே கோகோ பீட் மாதிரியே நம்ம தொட்டியில வந்து செடிகளுக்கு சேர்த்தணும் அப்படினா இது நல்லா காய வச்சத வந்து நீங்க நல்லா மிக்ஸில வந்து சின்ன கப் ஏதாவது இருந்தது அப்படினா அதுல நம்ம போட்டு வந்து தூள் பண்ணி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அல்லனா அப்படியே கூட நீங்க போட்டுக்கலாம். இத வந்து நான் காய வைக்க பாத்தீங்கன்னா நல்லா தூளாவே கொட்டுது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறீங்க பாருங்க. சின்ன சின்னதா நமக்கு வந்து கொட்டுது. சோ நான் அத வந்து மிக்ஸில எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல நான் நினைக்கிறேன். சோ கோகோ பீட்ல நம்மளால வாங்க முடியாதா, அவ்ளோ வந்து செலவு பண்ண முடியாதுன்றவங்க தேங்காய் நாரை வந்து கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி ஒரு கவர்ல எடுத்து வச்சு அத வந்து ஒரு ஸ்டேஜ்ல நல்ல சின்னதா நான் வந்து பிச்சி நல்ல வெயில்ல காய வச்சிடுங்க. காய வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து பொடிச்சு நம்ம வந்து செடிகளுக்கு சேர்த்திக்கலாம். அப்படி இல்ல அப்படினா இந்த மாதிரி சின்னதா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம சின்னமே இப்படி கையில எடுத்து விட்டோம்னாவே அதுவே நல்ல தூளா ஆகுது. சோ மாடி தோட்டம் அமைக்கிறவங்க எங்க வீட்ல வந்து காக்கா வந்து கத்திட்டே இருக்கு. நாங்க ரெகுலரா வந்து பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் போடுறதுனால வெளியே வந்தாவே கத்த ஆரம்பிச்சிருதுங்க. ஓகே, மாடி தோட்டம் வந்து போடணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம மேலே மாடியில் வந்து அதிகமாக மண் கலவையை மட்டும் நம்ம சேர்த்துட்டே இருந்தோம்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். நம்ம அதோட இந்த காயர் பீட் வந்து நம்ம இந்த கொக்கோ பீட் வந்து நம்ம சேர்த்தும் பொழுது அந்த தொட்டியினுடைய எடைகள் வந்து கம்மியாகும். செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ நம்ம அதனால் நீங்கள் தேங்காய் நார் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நல்லா ட்ரைனாகவும் இருக்கும். ட்ரைன் ஆகக்கூடிய நல்ல சாயிலாக இருந்தால் தான் இந்த ரோஸ் பிளான்ட் இதெல்லாம் வந்து நம்மளால் நல்லா க்ரோத் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈரமாக இருக்கிறத ஈரமாகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நல்லா காய வச்சுடுங்க. நல்லா காய வச்சுட்டு பாருங்கள் நல்ல பொடியாகவே இருக்குது. நம்ம எப்படி நம்ம கடையில் வந்து கொக்கோ பீட் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நல்லா வெயிலில் வந்து போட்டேன். இப்போ வந்து சாயந்தரம் ஆகிடுச்சு. நல்லாவே வந்துட்டு நல்லா காஞ்சி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ தூளாக வந்து நம்ம கிடச்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு கவரில் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து தனியாக ஒரு கவரில் வந்து எடுத்து வச்சுக்கலான் இருக்கேன். இதை வந்து நம்ம தனியாக கையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி விடும் பொழுதுமே நல்ல தூளாக ஆகுது. எடுங்க பாப்பு, இதெல்லாம் மேலே இருக்கிறது அப்படி எடுங்க. இந்த சைடுல இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. இதை வந்து நாளைக்கு நம்ம இன்னொரு முறை வந்து நல்லா வந்து வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா தீர்ந்தது. நம்ம வந்து செடிகள் வைக்கும் போது அழகாக வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஸோ இந்தளவுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து உதிரியாக வந்து கிடச்சிடும். இது வந்து நமக்கு இப்போ இந்த மான்சூன் பீரியடில் நமக்கு வந்து உதவினாலும் நமக்கு சம்மர் சீசன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா செடிகள் வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்னால சீக்கிரம் காஞ்சி போயிடும், தண்ணி நம்ம வந்து ஊற்றி வச்சுருந்தாலுமே. ஸோ அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கொக்கோ பீட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய பிளான்ட்டை வந்து அது எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே நம்ம பாதுகாத்து கொண்டுட்டு வந்துட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுத்துருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.